ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு வெஜ் ரெசிபி ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் விட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாமல் இருக்காது. அந்த சாம்பார் தான் எப்போது நார்மலாக செய்யாமல் அரைச்சி மசாலா போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் இந்த சாம்பார் காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு இடம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எந்த அளவில் போட்டிருக்கேன்னு தெரியும். ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1.5 கப் அளவு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூளும் வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே மற்ற மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு முழு தனியா சேர்த்துக்கலாம். முழு தனியா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் தனித்தனியாக தான் ரெண்டுத்தையும் வறுக்கிறேன். நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் தனியாவையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கலன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். எப்படினாலும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். சாம்பாருக்கு மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு தடவை நல்லா அலசிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 7 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்ட அப்புறம் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே நல்ல மணமாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயில் பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் 3 காய்கறியும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறியை சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லாதனால நான் முருங்கைக்காய் சேர்க்கலை. உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி இல்லாமல் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு தக்காளி 2த்தையும் நல்லா வதக்கிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு சாம்பார் கூட செய்யலாம். காய்கறி நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவை நான் அரைச்சி சேர்க்கறதுனால
உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துறதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உட கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து காய் நல்லா வேகணும். மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இதோட நான் கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா மசிச்சு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். பருப்பு நல்லா கரைச்சி வச்சாச்சு. காய் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் பருப்பை 4 விசில் விட்டு வேக வச்சு ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் புளியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த நுரை ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்துட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்ட உடனே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது குழம்ப. 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அரைச்சி விட்ட சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி உட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செமையாக இருக்கும். எப்பவும் சாம்பார் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அரைச்சி விட்ட சாம்பாரோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருந்தது. அரைச்சி விட்ட சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாமல் எப்படி உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்க்கறதுனால பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1/2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்திக்கிறேன்.
தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்காது. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மசாலாலாம் அடி பிடிச்சிருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு 2 பரட்டி எடுத்துக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்குல மசாலா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த சூட்டில் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. அரைச்சி வெட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சுவையாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுட சுட சாதம், அரைச்சி விட்ட சாம்பார் 2 கரண்டி ஊற்றிட்டதுக்கப்புறம் அது மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். உடவை அப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டான ஹோட்டல் சுவையில் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியலும் எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக நான் செஞ்ச 2 ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.